தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அரசியலை தொட்டதான் ஒரு வேலையை பண்ணார் விஜய் அவர்கள். அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை எந்த அளவு மாறி இருக்கு பாத்தீங்களா? அவர் நடித்த கடைசி படம் ரிலீஸ் ஆகல, அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ஃபேமிலி என்டையராக கொலாப்ஸ் ஆகிடுச்சு, அது லிட்டரலாக எல்லாருக்கும் தெரியுது. அவரோட இமேஜ் இருக்குல்ல, அதுவும் பெரிய அளவுக்கு இப்போ அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் சங்கீதா அவர்கள் இப்போ புதுசாக ஒரு விஷயத்த மனுவாக கொண்டு போயிருக்காங்க கோர்ட்டுக்கு. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். தாவேகா, இந்த டிவிக்கு பார்ட்டி இருக்குல்ல, இந்த கட்சியினர் மகளிர் தின விழாவை வெகு விமர்சையாக கொண்டாடலாம்னு முடிவு பண்றாங்க. யார் தலைமையில? தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில. அதுக்கான ஏற்பாடுகள் செமையா போயிட்டு இருந்துச்சுங்க. அந்த ஈவெண்ட்டும் சூப்பரா நடந்து போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மத்தியில கரெக்டா இதே நாள்ல செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு சங்கீதா அவர்கள் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனு இருக்கு பாத்தீங்களா, அது ஆக்சுவலா அதுல வர்ற ஒரு வார்த்தைகள் சார்ந்து நாம தெரிஞ்சுக்கிட்டா ஓகே, சங்கீதா அவர்கள் மன ரீதியா ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்களோன்னு ஒரு ஐயம் நமக்கே எடலாம். ப்ரோ, இது உங்க பர்சனல் ப்ரோ, நம்ம பேசக்கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்றீங்கன்னா நானும் அதை தான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த மனு தாக்கலாகிறதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே, இதுல விஜயர்கள் தரப்பு நியாயம்னு வெளியாகல, அதுக்கு முன்னாடி சங்கீதர்கள் தரப்பு நியாயம் வெளியாயிட்டு இருக்கு. பொதுவாகவே வெளியே வர ஆரம்பிச்சிச்சுன்னா மனுவை தாக்கல் பண்ணி அது பேசுவதற்குரியதுதான். ஒருத்தவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம பெருசா நடக்கூடாது, ஆனா பொது வாழ்க்கையில இருக்காங்களே, அந்த பொது வாழ்க்கைக்கு குந்தகம் ஏற்படுற விஷயங்கள் நடக்குதுனாக்கா அதை பத்தி பேசலாம். அந்த கண்ணோட்டத்தில் மட்டும் தான் இந்த கண்டென்ட்டை நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா சங்கீதா அவர்களுக்காக இப்ப பல பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி யாரெல்லாம் எங்க பர்சனல் விஷயங்கள் நம்மளாம் பேச வேணாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அந்த அரசியல் தலைவர்களை இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்களே, அவங்க பணத்தை நம்ம சொல்லியிருக்காங்க, எங்க அவங்க பர்சனல், நம்மளால அதை பத்தி பெருசா பேச வேணாம், ஆனா மகளிர் தினம் சார்ந்து கொண்டாடுறாங்க இந்த டிவிக்கு சைட்லாம். பட் இங்க ஒரு பொண்ணுக்கு தான் ஏதோ வாழ்க்கையில பிரச்சனைன்ற மாதிரி தெரியுது சங்கீதா அவர்களுக்கு. அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தமிழிசை அவர்கள் இப்ப ஊடகங்கள் மத்தியில பேசியிருக்காங்க. இப்ப அப்படியே அரசியல்வாதிகள் இந்த விஷயங்கள்ல இல்லைங்க, அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ ஸ்டாண்ட் வித் சங்கீதான்ற அந்த ஹேஷ்டாக் மாதிரி வி ஸ்டாண்ட் வித் சங்கீதான்னு பல பேரும் ஹேஷ்டாகை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா கோர்ட்ல அவங்க தாக்கல் பண்ணதே, அதில் அவங்க சொல்லியிருக்க சில முக்கியமான விஷயங்களை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, எனக்கு பிரிட்டன் சிட்டிசன்ஷிப் தான் இருக்கு, எங்க லண்டன்ல நான் தங்கியிருக்கேன், ஆனால் எனக்கு சென்னையில் தனியாக வீடுன்னு ஒன்று கிடையாது. என்ன விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டார்னு அதில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. விவாகரத்துக்கு பிற்பாடு வேணும்னா நான் வேற வீட்டுக்கு போயிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அது வரைக்கும் நீலாங்கரையில் ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் என்ன தங்க வைக்க அவர் அனுமதிக்கணும். விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை இப்போதைக்கு எனக்கு பண்ணா போதும், கோர்ட்டு நினைச்சா உத்தரவிட முடியும், ஸோ இந்த உத்தரவு மட்டும் பிறப்பீங்களா ப்ளீஸ் அப்படின்னு அந்த மண்ணில் கேட்குறாங்க. அங்க வசிக்கிற சரிவாதி உரிமையும் எனக்கு இருக்குன்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா விவாகரத்துன்ற ஒரு விஷயம் நடந்து 2 பேரும் பிரியிற வரைக்கும் சரிபாதி உரிமை இருக்குன்னு கிளைம் பண்ணுவாங்களே, அந்த விஷயத்தை தான் அவங்க இங்க சொல்லியிருக்காங்க. விவாகரத்தை கேட்டு நான் கோர்ட்டுக்கு போக கூடாது அப்படின்னு விஜய் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க. அப்படி இதே மீறி கோர்ட்டுக்கு போறன்ற பட்சத்துல வீட்டுல சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அவரு வக்கீல் மூலமா தனக்கு எச்சரிக்கை விடுத்ததாகவும் சங்கீதா அவர்கள் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை பத்தி பெருசா பேச வேண்டாங்க, ஜஸ்ட் அந்த வார்த்தைகளோடு போதும். விஜய் அவர்கள் கோடியா சம்பாதிக்கிறாங்க, எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய நியாயமான ஜீவனாம்சம் இருக்குல்ல, அதை ஒரு கொடுத்துட்டா போதுங்க அப்படின்ட்டு அந்த மனுவில் ஒரு ரெக்வஸ்டாகவும் இவங்க ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. சுமூகமா நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நான் இந்த பிரச்சனையை பெருசாலாம் கொண்டு போகாம சைலண்டா தான் பேசி முடிச்சிடலான்னு நினைச்சேன். இதுக்கான அட்டம்ப்டே மேற்கொண்டேன். ஆனா விஜய் அவர்கள் என்னை பிரிய மறுத்துட்டாரு. ஏன்னா அவரோட அரசியல் சூழ்நிலை இருக்குல்ல, இதை கருத்துல கொண்டு அவர் இந்த பிரியிற முடிவை பப்ளிசைஸ் பண்ணாமையும் இருந்தாருன்ற மாதிரியும் அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்து முடிஞ்சுதா? இதுக்கெல்லாம் ஒரு ட்ரிகரிங் பாயிண்டா ஒரு வீடியோவை நம்ம கை காட்டலான்னு நினைக்கிறேன். ஏன்னா சங்கீதா அவர்களோட இதுக்கு முந்தைய மனுவில், விவாகரத்து கோரிய மனுவில் அந்த நடிகைன்னு பெயர் குறிப்பிடாம ஒரு நடிகை சொல்லிட்டு இருந்தாங்க. நாம் அதை பற்றி நான் பெருசாக அலசலை, அதெல்லாம் நாட்டுக்கு தேவையில்லாத விஷயம் தான், அதை விட்டுட்டோம். தனிப்பட்ட வாழ்க்கை யார் என்ன பண்ணாலும் விட்டுட்டோம். ஆனால் இப்போ ஒரு திருமண நிகழ்ச்சிங்க, அந்த நிகழ்ச்சிக்கு விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒன்றா போயிருக்காங்க. ஒரே காரில் வந்து இறங்கியிருக்காங்க.
ப்ரோ இது என்ன பெரிய விஷயமா? இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க, அந்த குறிப்பிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி கீழே வேலை பார்த்துருக்கவங்க வந்துட்டு போகிறாங்க. இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்த நான் அதிர்ச்சி ஆகிறேன்னா இல்லையோ, டிவிகே சைடில் இருக்க பல பேர் அதிர்ச்சி ஆனீங்களா இல்லையா? விஜய் சாரோட ஃபேன்ஸு ஆண்கள் பெண்கள் சில பேராச்சும் அதிர்ச்சி ஆனீங்களா இல்லையா? ஏன்னா இந்த நேரத்தில் அந்த வீடியோ வந்துச்சுல, அதுதான் பல பேருக்கும் முக சுழிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நேரத்தில் சங்கீதா அவர்கள் குறிப்பிட்ட நடிகை இவங்க அவங்கன்னு பல பேரும் அந்த வீடியோவை கை காமிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு கோபம் இருக்கும், சங்கீதா அவர்கள் இந்த அளவுக்கு கோர்ட்டு படி ஏறிட்டனால விஜய் அவர்களுக்கு கோபம் இருக்கும், அதனால அவர் போல்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டாருன்ற மாதிரி அப்படின்னு தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த வீடியோவில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரும் இறங்கி வராங்க அவ்வளோதான். ஆனால் அது பெரிய ட்ரிகரிங் பாயிண்டாக மாறிடுச்சுங்க இப்போ. சனம் ஷெட்டி அவர்கள் இவங்க விஜய் சாருக்கு ஆதரவாக எந்த அளவுக்கு பேசினாங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாமளும் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். ஆனால் அவங்களே இப்போ மனசு தாங்காமல் சில வார்த்தைகளை உதிர்த்திருக்காங்க சோஷியல் மீடியாவில். என்ன சொல்கிறாங்க? வேணாம், இது சரியான முறை கிடையாதுன்னு நான் நம்புறேன்னு அவங்க சொல்கிறாங்க. மனைவியோட துக்கத்தை இப்படி புறக்கணிக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா சங்கீதா அவர்கள் கண்டிப்பாக இப்போ மன உளைச்சல் இருப்பாங்க. இது நம்மளால் விவரிக்க முடியாத வழிங்க. அது அவங்க சம்மந்தப்பட்டது. அவங்களோட மன உளைச்சல் இருப்பாங்கன்ற மட்டும் தெரியுது நம்மளுக்கு. அவங்க அப்படி இருக்கும்போது இப்போ வரது நடிகை கூட காரில் வர்றதெல்லாம் எப்படிங்கன்ற மாதிரி அவங்க கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீண்ட கால ரசிகையாக இருக்கிற எனக்கே இது ரொம்ப ஏமாற்றத்தை தரதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஒரு விஜய் ரசிகை மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய விஜய் சாரோட ரசிகைகள்லாம் கிட்டத்தட்ட இதே மனநிலையில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காரில் இறங்கி போகிறது ஒரு குத்தமாடா, இது ஏன்டெல்லாம் பெருசாகிறீங்க அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க. அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா விஜய் சார் மேலே அளவு கடந்து அபிமானம் வச்சிருக்கவங்க, அவங்க நேசத்தை வெளிப்படுத்துறவங்க, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இப்படி இருக்க ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாறியும் இருக்காங்க, அதுலேயும் மாற்றுக்கருத்து இல்லை. ஸோ அவங்களோட வழியும் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நாங்களும் எந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டே இருக்கிறதுனா இது போல நடக்கும்போது நாம என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்க மனசை குழப்பி விடுதோ என்னவோ. ஆக்சுவலாக இங்கே ஒரு விஷயம் கவனிச்சு பார்த்தீங்களா, இது போல ஃப்ரெண்ட்ஸு காரில் போகிறாங்க, சுற்றுறாங்க, எவ்வளோ நேரம் ஸ்டே பண்ணுறாங்கன்றதெல்லாம் தப்பே கிடையாது. காலம் அந்த அளவுக்கு மாறிட்டு இருக்கு, தப்பே கிடையாது. நம்ம உட்பட எல்லாரும் அதை பண்ணுற விஷயம் தான். ஆனால் எந்த நேரத்தில் அப்படின்றது இருக்குல்ல, ஏற்கனவே விவாகரத்து சார்ந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. அதை போட்டு நிறைய ஊடகங்கள் என்னென்ன விஷயங்களும் செய்தியில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் யூகங்கள் எடுக்கிறேன்னு யூடியூப் சேனல்ஸில் உட்காந்து கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, இந்த பேர் குறிப்பிடாத நடிகைன்னு அவங்க கை காமிச்சிருக்கும் போது ஒரு நடிகையோட விஜய் அவர்கள் பப்ளிக்காக ஒரு ஈவெண்ட்டை கலந்துக்கிட்டார்ல ஒரே காரில் வந்து, அதுதான் பல பேரும் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் அது பண்ணார்ல, எலெக்ஷனுக்கு இன்னும் சில வாரங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு இதுதான் பல பேரும் ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு விஜய் சார் அவர்கள் நோக்கி கேள்வி வைக்கிற மாதிரி. ஆக்சுவலி இதை ஆதரிக்கிறாங்களே 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா ஓகே, அதை நம்ம மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோன்னு வைங்க, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கும் திமுக கை காட்டுறாங்களே, ஏதோ இவங்க 2 பேரும் திமுகவினர் தான் காரில் ஏற்றி அழைச்சிட்டு வந்த மாதிரி. இதெல்லாம் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இதெல்லாம் இது போல ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கும்போது ஓகேப்பா, அரசியலில் ஒரு கட்சி எதிரி தான் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்காக எது நடந்தாலும் அந்த கட்சி கை காட்டுறது எப்படி சிறுபிள்ளைத்தனம்னு சொல்லுவோம்ல, அது போல போஸ்ட் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு சோஷியல் மீடியா முழுக்க. அதுவும் ஸ்டாலின் அவர்கள், சிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி சார்ந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு வெளியே வரப்ப முடிஞ்சு பேச்சுவார்த்தை அப்படின்றத ஒரு சைனாக காமிச்சிருப்பார்ல, அதை எடுத்து போட்டு பல பேரும் இந்த விஷயம் கனெக்ட் பண்ணி முடிஞ்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் நடக்கிறத இதோட முடிச்சு போடுறாங்களா? விஜய் சாரோட சில ஃபேன்ஸே மனக்குமரல் என்ன தெரியுமா கொட்டுறாங்க, இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த நேரத்தில் நடத்தணும், பட் இது போல கூட்டணியாக வர்றதெல்லாம் எப்படிங்க ஒரே காரில் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொலிட்டிக்கல் சார்ந்து பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் இது தேவையானன்ற மாதிரி அவங்களே கேள்வியை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதில் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. ஆனால் மன ஆதங்கத்தை இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது வரைக்கும் விஜய் சார் சார்ந்து கொடியை தூக்கி பிடிச்சவங்க பல ஃபேன்ஸு. விஜய் சார் அரசியலில் பெருசாக வரணும், ஆலமர விருட்சமாக மேலே நிற்கணும்னு ஆசைப்பட்டு தான் நிறைய ஃபேன்ஸ் அண்ட் தொண்டர்கள் தான். ஸோ அவங்க இந்த கேள்விகளை கேட்குற உரிமை இருக்குல்ல, அதில் மாற்று கருத்தாக இருக்கும் கிடையாதுல்ல. ஸோ விஜய் சார் ஏங்க இது பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ அந்த ரசிகர்களே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2 மாதம் நம்ம மட்டும் பல்ல கடிச்சு இருந்தோம்னா அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பேசியிருக்க மாட்டாங்க ஊடகங்கள் பெருசா. ஆனால் இந்த நேரத்தில் இது போல சின்ன விஷயம்னாலும் பெருசாக்கிடுவாங்கன்னு நம்மளே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம்ன்ற மாதிரி பல பேரும் வீடியோஸை போட்டுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். இப்படியும் ஒரு சில அப்பாவி ரசிகர்கள் இருக்கதாங்க செய்கிறாங்க. என்னன்னாக்கா, விஜய் அண்ணாவும் சங்கீதா அண்ணியும் ஒன்றா சேர்ந்து வாழணும், அவங்க வாழ்க்கை முழுக்க ஒன்றா இருக்கணும்,
இது அவங்களுக்காக மட்டும் குழந்தைகளுக்கான ஃபியூச்சருக்காகவும் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு சில அப்பாவி ரசிகர்கள் முட்டி போட்டு யாத்திரை போயிட்டு இருக்காங்க கோயில்களில். இது போல விஷயமா நடந்துகிட்டு இருக்கு. அவங்களோட போட்டோ ஃப்ரேம் இருக்குல்ல, அதெல்லாம் கையில வச்சு நட நடக்கிறாங்க முட்டியில. இது போல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் அவங்கள விமர்சனம் பண்ண போறது இல்ல. இது எதை வெளிக்காட்டுதுன்னா, விஜய் அவர்கள் மேலேயும் அவரோட அரசியல் கரியர் மேலேயும் அவரோட பர்சனல் லைஃப் மேலேயும் அவரோட ரசிகர்களுக்கு இருக்க அன்பு இருக்குல்ல, அதை தான் வெளிக்காட்டுது. ஆனா என்ன, அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். இது போல நீங்க உடம்ப வருத்தி எல்லாம் சிரமப்பட்டு நீங்க இது போல கஷ்டப்பட்டு யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவங்கவுங்க ஃபேமிலின்னு இருக்குல்ல, அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்க ஃபேமிலி சார்ந்து நீங்க உங்க உடம்ப வருத்திக்கிறதுக்கு என்ன முடிவு எடுத்துட்டு போங்க. ஏன்னா பணம் இருக்கிறவங்களோட வாழ்க்கைன்றது வேற மக்களே, பணம் இல்லாம அன்னாடங்காட்சியில இருக்க மக்களோட வாழ்க்கை இருக்குல்ல, அது முற்றிலும் வேற. ஸோ முதல்ல உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. அதை விட்டு சரி ஓகே இட்ஸ் அப் டு யூ, உங்க கையில இருக்க முடியுதா, அது யார் என்ன சொல்லணும் திருந்த போறது இல்லை. இருந்தாலும் சொல்றது ஊடகத்தோட கடமை, அதை சொல்லிடுறோம் அவ்வளவுதான். இந்த நேரத்தை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டு அதை கேப் கிடைச்சா பூர்லான்னு பல பேர் வெயிட் பண்ணுவாங்களே, இவர்னாப்பா தீய சக்தின்னு சொல்றது, இவர் தான்ப்பா உண்மையான தீய சக்தி, இவர்லாம் தூய சக்தி அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ நாங்கள்லாம் மனுஷங்கள்லயே ரொம்ப ரொம்ப தூயமானவர்கள், ஆனா விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப மோசம் அது இதுன்னு பல பேர் பேசுறாங்கல்ல, அது இன்னும் பூஸ்டப் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள்லாம் இப்படி பண்ணுவார் நினைச்சு கூட பார்க்கல, இவ்வளவு வருஷம் அது இதுன்னு என்னால விவரிக்க முடியலங்க அந்த வார்த்தைகள்லாம். அது போல வார்த்தைகளை மோசமா பயன்படுத்தி திட்டி தீக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மனசை தொட்டு சொல்லுங்க, மனுஷனா பிறந்த எவனுமே ஒரு தப்பு கூட பண்ணது இல்லையா? வெளியே தெரியிற வரைக்கும் எல்லாரும் உத்தமர்கள், அவ்வளவுதான். அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அப்படி கட்டுறவங்க பர்சனல் லைஃப்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்க. விஜய் அவர்கள் மீதான வெறுப்பை கக்கறதுக்கு பல ஊடகங்கள் இருப்பாங்களே, அவங்களோட ஆட்டம் இப்ப வேகம் எடுத்திருக்கு. சாதாரண ஒரு விஷயம் கிடைச்சாலே இதை வச்சு அந்த அளவுக்கு அடி அடிப்பாங்க. அரசியல் நடக்கிறதா, இதெல்லாம் தாண்டி அரசியல் பண்ணி ஆகணும். இப்ப இவ்வளவு பெரிய விஷயம் நாள்பட டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவர் சார்ந்த பர்சனல் அட்டாக்கை முன்னெடுப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேர்தல் வரைக்கும் இந்த விவாகரத்து பிரச்சனை இருக்குல்ல, இது விஸ்வரூபம் எடுத்து போக அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இதுவரை காலமும் விஜய் சாருக்காக தான் நாங்க, அவர் தான் எங்களோட ஒட்டுமொத்த அரசியல் எதிர்பார்ப்பு அப்படி சொல்லி வீடியோ போட்டுட்டு இருந்த சிலர், நான் எல்லாரையும் சொல்லல, சிலர் மட்டும் இப்ப மனசு மாறி இல்லைங்க நாங்க சப்போர்ட் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நான் சொல்றதுனால என் பக்கம் பல பேர் திரும்புவீங்க. டிவிகே சார்ந்தோ விஜய் அவர்கள் சார்ந்தோ இல்லை அரசியல் ஆளுமைகள் யார் சார்ந்தோம் நெகட்டிவா ஒரு விஷயம் வந்தா நெகட்டிவ் உங்ககிட்ட சொல்றேன், பாசிட்டிவ் வந்தா பாசிட்டிவ் அதையும் சொல்றேன், அவ்வளவுதான். அந்த வகையில் இது போல புலம்பல் வீடியோஸையும் இப்ப சோஷியல் மீடியா முழுக்க பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. அதுவும் விஜய் சாரை தூக்கி பிடிச்ச நிறைய ரசிகர்கள், டிவிகே கேடட்ஸ் இவங்களை கிண்டல் பண்ற மாதிரி குடும்பத்தினர் வீடியோஸை ஹியூமரா கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அவங்க நகைச்சுவைக்காகன்னு சொல்லி பண்றாங்க. ஆனா அதை பாக்குறவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுமோ அது அவங்களுக்கு தான் தெரியும். இல்லை என்னன்னா, விஜய் சாரோட 2 குழந்தைங்க இருக்காங்களே, அவங்க சார்ந்த சில பேர் சோஷியல் மீடியாவில் இந்த மீமை கிரியேட் பண்ணன்னு சொல்லி என்னென்னமோ கண்ட்ராய் வேலை பார்க்கறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் ஃபியூச்சரில் பாதிக்கப்பட போகிறதும் பாதிப்பு இல்லாமல் வளர்றதும் அந்த குழந்தைங்க கையில் இருக்கு. நாளை நீ போய் ₹1 கொடுக்க போற இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அந்த குழந்தைங்களை வச்சு மீம்லாம் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன்? எந்த அளவுக்கு நாம கேவலமான மனநிலையில் இருக்கோன்றதான் இங்கே லிட்டரலாக புலப்படுது. அந்த 2 பசங்க விடுங்கய்யா, எதுக்கே மீமில் அவங்களாம் மூஞ்ச போட்டு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்கு நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். முதன்மையான விஷயம், விஜய் தரப்பு நியாயம் இருக்குல்ல, அது இது வரைக்கும் வெளியாகுமானு தெரியல. எதுக்கு அதை சொல்றேன்னா, இவர் இவ்வளோ மோசமானார் அப்படின்னு பல பேரும் முத்திர குத்துறீங்களே, அதெல்லாம் வேணாம். சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு நாம பெரிய மகான்கள் கிடையாது. 2வது சிந்திக்க வேண்டிய விஷயம், விஜய் அவர்களுக்கு போட்டி மட்டும் இல்லை எதிரியும் விஜய் அவர்கள் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த நடிகையோடு கார்ல வர்றதெல்லாம் இந்த விவாகரத்து சார்ந்த விஷயம் வெளியே வரதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலே அதே பெருசா பேசியிருப்பாங்க. விவாகரத்து சார்ந்த விஷயம் வெளியே போட்டு உடைக்கப்பட்ட பிற்பாடு இது போல விஷயம் நடக்குதுனாக்கா இது இன்னும் பெருசா பேசதான் செய்வாங்க. ரவி மோகன் அவர்கள் இஷ்யூ இருக்குல்ல, கிட்டத்தட்ட அது சாயல தான் இதுவும் போயிட்டு இருக்காம இருக்கிறதா நான் சொல்லல, பல பேர் மக்களே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 3வது சிந்திக்க வேண்டிய விஷயம், ஒருத்தருக்காக கூடுற கூட்டம் இருக்குல்ல, அது உங்களை தூக்கி விட மட்டும் செய்யாது, நேரம் பெருசா உங்களுக்கு நெகட்டிவா திரும்புதுனாக்கா உங்களை இறக்கி விடவும் செய்யும். கூட்டது ரொம்ப பெரிய விஷயங்க, அது கிட்டத்தட்ட ஒரு அதிசயம் அற்புதம் தான். அப்படி சேர்ற கூட்டத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்தினா மேலே போகலாம், நேரமாவது கரெக்டாக பயன்படுத்தலாம், இல்லைனா ரொம்ப கஷ்டம். 4வது சிந்திக்க வேண்டிய விஷயம், தேர்தலில் தாவேகாவுக்கான பெண்கள் ஓட்டு இந்த முறை குறையும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அதை பற்றி கிளாரிட்டி தெரியல. உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா எனக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட ₹100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி
அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.